guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ரொம்பவே சூப்பரான சிம்பிளான பேடாஸ் ஷேக் ப்ளஸ் ஃபிளாஷ் ஃபிளிக்கர் எஃபெக்ட் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி எஃபெக்ட் நீங்க வந்து எந்த மாதிரி வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னா நீங்க ஒரு பேடாஸ் எடிட் கண்டிப்பா எடிட் பண்ணுவீங்க. சோ அந்த பேடாஸ் எடிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் சீக்வென்ஸ் வரும். ஒரு டயலாக் முடிஞ்சிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஷன் வந்து ரோல் ஆகும். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேக் வந்து ப்ளஸ் அந்த ஃபிளிக்கர் எஃபெக்ட்டோட ஆட் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிளாவே மேக் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இமேஜ் இல்லைனா வீடியோ எதுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சு சொல்லித்தரேன். ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன். ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப்பில் போயிட்டு டைல்ஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஷேக் கிரியேட் பண்ணணும்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைல்ஸ் ஆப்ஷனில் மிரர் வந்து ஆட் பண்ணுவோம். டைல்ஸில் வந்து மிரர் வந்து கண்டிப்பாக வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஷேக்னு ஃபஸ்ட் எடுத்துமே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் சொல்கிறேன், அதை அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சாங்க்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்றாவில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்னிடியூட் ஒரு 100 வச்சுக்கலாம். 50ல் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 50% வந்து கூட்டி 100க்கு வச்சுக்கலாம். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.0ல் இருக்கும். அதை நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு பேடாஸ் சிக்னல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேணும். ஸோ ஒரு 15 இல்லைனா 20 அந்த ரேஞ்சு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு 15 வச்சு பார்க்குறேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் கூட வந்து உங்களுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 18 வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 18 வச்சுட்டேன். இப்போ வந்து ஷேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ஜிட்டர் ஆகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இல்லையோ ஸ்மூத்தாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அந்த பிளர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு இதே 1% எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா கொஞ்சம் வந்து இதோட பிளரை வந்து நான் கூட்டிக்கிடுவேன். ஒரு 2.00 பார்த்தீங்கன்னா பிளர் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக பிளர் வேணும். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளர் வந்து கூட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஷேக் வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட்டுக்கு போகலாம். இந்த ஃப்ளிக்கர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோலேயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா சேப் ஆட் பண்ணி கூட ஆட் பண்ணலாம். அது உங்களோட கன்வீனியன்ட்டு தான். இப்போ வந்து நான் சேப் வச்சே சொல்லித்தரேன். ஸோ ஓகே, இதே போல் ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போகிறேன், தென் காப்பி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க, எக்ஸ்போஷர் அண்ட் காமா போங்க. ஆல்ரெடி நம்ம ஃப்ளிக்கர் வந்து நிறையா இது பார்த்துருப்போம். ஸோ அதே ஃப்ளிக்கர் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸ்போஷரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1.00 வச்சுக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்து ஆட் எஃபெக்ட் போகிறேன், ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஒப்பாசிட்டி போகிறேன், விசிபிலிட்டி அந்த இதில் ஃப்ளிக்கர் நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பிளிங்க் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிளிங்க் வச்சு இதில் சொல்லித்தரேன். ஸோ பிளிங்க் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பிளிங்கோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக்கி விட்ருங்க. ஓகே எஸ் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு ஃப்ளாஷ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடச்சிருக்கும். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ணிட்டோம். ஒரு சில எஃபெக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணோம். பட் ஒரு ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்பர். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா பாய், see you.